ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செம்மப்பசி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: புதினா, கறிவேப்பிலை, ரம்பை இலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 5, தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா தூள் 4 ஸ்பூன், உப்பும் கறி மசாலா தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், தேங்காய் அரைத்த விழுது அரை மூடி, மட்டன் கறி 1 கிலோ, தக்காளி 4, பெரிய வெங்காயம் 3 நறுக்கி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு 4 அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையான பொருட்கள். அடுத்ததாக என்னென்னு கேட்டிங்கன்னா, குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா தாளிங்க. கூடவே ரம்பை இலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மறுபடியும் தாளிங்க. இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3ஐயும் சேர்த்து, கறிவேப்பிலை இதையும் சேர்த்து பச்சை மிளகாய் ரம்பையிலையும் சேர்த்து தாளியுங்க. மீதி இருக்கிற பட்டை கிராம்பையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் போட்டோம். அடுத்தடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். அடுத்ததாக உப்பு. உப்பு போட்டு ஒரு தடவை கிளறி விடுங்க. அது கூட தனி மிளகாய் தூள் அதையும் சேர்த்து கிளறுங்க. அடி பிடிக்காமல் கிளறணும், இல்லாட்டின்னு அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கணும். இது கூட மட்டன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படி சேர்க்குறோமோ அதுக்கேற்றாப்புல டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக கிடைக்கும். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக
அடுத்ததான் இது கூட கறி மசாலா தூள் அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் கிளறி விடுங்க. ஸோ நல்லா வேகணும். கிளறிட்டே இருங்க. மீதி இருக்கிற கறி மசாலா தூளையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டக்கூடாது. நம்ம தேவையான அளவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணணும். அடுத்ததாக டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு நம்ம வந்து சேர்க்குறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்க்க கிளறியும் விடுங்க. இப்போ வந்து குக்கரை மூடி 2 விசில் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிருக்குன்னு. ஸோ இந்த டைமில் அடுத்ததாக நம்ம என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு, அரைச்ச தேங்காய் விழுது இதெல்லாம் சேர்த்துக்கணும். 2ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. என்னென்னா எப்பவுமே வந்து இந்த நம்ம அரைச்ச ஒரு இதோட கடைசியாக ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அது கூட தண்ணி சேர்த்து திரும்ப என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா ஊற்றிடணும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அது வேஸ்ட்டாகவும் ஆகாது இல்லையா, ஸோ அதனால தான் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க. இப்போ திரும்பவும் குக்கரை மூடி 1 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுருங்க. 1 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லாக. டேஸ்டான மட்டன் கிரேவி வந்து செஞ்சாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியானது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மட்டன் கிரேவி வீட்டில் எப்படி செய்கிறது, அதுவும் ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க இல்லையா, சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.